அரசு பள்ளிகளுடைய அவலநிலைகளை கண்டித்து ஆசிரியர்களுடைய ஒழுங்கு பண்பின்மை, மேம்பாடு இல்லை, பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இல்லை என்பதனை கொண்டு இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் அன்பார்ந்த தோழர்களே, இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே, இந்த கூட்டத்தை ஏதோ ஒரு வேடிக்கையாக பார்த்துக் கொண்டிருக்கும் பகுதிவாழ் வணிக பெருமக்களே, பொதுமக்களே, விவசாய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. வேலையே பயிரை மேய்கிறது. பள்ளி மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய, பள்ளி மாணவர்களை கல்விகளை மேம்படுத்த வேண்டிய ஆசிரியர்களுடைய அலட்சியம், பொறுப்பின்மை, நிர்வாகத்தின் பொறுப்பின்மை, இவைகளெல்லாம் கண்டிக்க வேண்டாமா? அங்கே என்ன நடக்கிறது? பள்ளி அரசு பள்ளி ஏழைகளின் கூடாரமாக மட்டுமே இருக்கிறது. அடிப்படை வசதிகள் இல்லை. அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு போதிய அளவு கட்டிட வசதி இல்லை. அங்கே கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கு துப்புரவு பணியாளர்கள் இல்லை, கழிவறைகள் இல்லை, சுத்தமான குடிநீர் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இங்க அரசு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களை அவர்களையே யாராவது கண்டுகொண்டிருக்கமா? யாராவது கேட்டிருக்கமா? ஆனால் இதையெல்லாம் பெறுவதற்கு இந்த அரசுக்கு ஒரு பெரிய நிதி தேவைப்படுகிறது, ஒரு பற்றாக்குறை தேவைப்படுகிறது. யாரிடமாவது கையேந்த வேண்டும். யாராவது நிதி தருவார்களா? இந்த கட்டட வசதி செய்து தருவார்களா? கழிவறை வசதி செய்து தருவார்களா? அல்லது கழிவறைகளை அந்த பள்ளிகளில் இருக்க மாணவர்களுடைய சுகாதாரத்தை பற்றி அக்கறை கொண்டு கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கு ஒரு துப்புரவு பணியாளர்களை நியமனம் செய்வார்களா? அவர்களுக்கு சம்பளம் வழங்குவார்களா? இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் பள்ளி நடக்கும், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி மட்டுமல்ல, அவருடைய ஒழுக்கம் முக்கியமானது, அவருடைய சுகாதாரம் முக்கியமானது, அவருடைய சுகாதாரத்துடைய பாதுகாப்பு என்பது, இந்த சமூக நீதியுடைய கட்டமைப்பு என்பது முக்கியமானது. இதை பற்றி ஒரு பெரும் அக்கறை வேண்டும். சமீபத்தில் எடுத்து வளைத்த பள்ளியில பெருமளவில் நிறைய மாணவர்கள் தேர்ச்சி சதவீதம் மிக குறைவு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அந்த தலைமை ஆசிரியர் இருக்க வேண்டாமா? முதன்மை கல்வி அலுவலருக்கு இருக்க வேண்டாமா? சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும்தான் நீங்களா? அந்த மாணவர்களுக்கு தேர்ச்சி வீதம் குறைந்ததற்கு பதில் சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஆனால் இந்த தகவலை இயக்குனர் அவர்கள், கல்வித்துறை இயக்குநர்கள் கண்ணப்பன் வரைக்கும் நாங்க சொல்லியாச்சு, புகார் கொடுத்தாச்சு. இங்க பக்கத்துல மாதவச்சேரி கிராமத்துல பள்ளிக்கு போற வழியில 2 பக்கம் சாலைக்கு நடுவுல கம்பி வேலி போட்டு பொதுமக்கள் போற பாதையை அடைக்கிறாங்க, ஏதோ அகதிகள் போல. அந்த பள்ளியுடைய பொது சொத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து தனக்கான சொத்து மாதிரி நினைக்கிறாங்க. அதையும் புகார் கொடுத்து பள்ளி மாணவர்கள், படிக்கின்ற மாணவர்கள், பள்ளிக்கூடம் என்பது மக்களுடைய பொது சொத்தாக இருக்க வேண்டிய தவிர மற்ற தனிநபர்களுடைய சுய நெருப்பிற்கான இடமாக மாறிடக்கூடாது. எனவே அரசு பள்ளியை மேம்படுத்துவதற்கான பொது வழிபாடுகள், சுற்றுச்சுவர் அமைக்கணும், கழிவறை வசதி வேணும், கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கான துப்புரவு பணியாளர்கள் வேண்டும், ஆசிரியர் பற்றாக்குறை போக்க வேண்டும், பள்ளி மாணவர் தேர்ச்சி சதவீதத்தை மிகுதிப்படுத்த வேண்டும். இப்படி எல்லாம் நாங்க கேட்டு இதே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா மேடத்தை நாங்க சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ், அதன் அடிப்படையில் வேலை செய்யறதுக்கு நீங்க வரீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? உங்க செயல்பாடு என்ன? மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்களே, அந்த பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்பிக்கை தானே அங்க பள்ளிக்கூடத்துக்கு கல்விக்கு மாணவர்கள் அனுப்புறாங்க. அதே மாதிரி அங்க படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் பிள்ளைகள் வந்து அரசு பள்ளியில படிக்கிறாங்க? தண்ணீரே நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள் தலைவருக்காகிறது, அதிகமா வசூல் செய்யறான். இன்னைக்கு தனியார் பள்ளியில மட்டும் தேர்ச்சி சதவீதத்தை 100% செய்ய முடியுது, அரசு பள்ளியில ஏண்டா செய்ய முடியல? அரசு பள்ளிகளுடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் பொறுப்பேற்க வேண்டாமா? அத்தனை பேரும் தேர்ச்சி விகிதத்தை மிகுதிப்படுத்தி மேம்படுத்த வேண்டாமா?
இதையெல்லாம் எதுவுமே கண்டுக்காம இவங்க சம்பளத்துல குறைச்சா இவங்க எல்லாம் அக்கறை வருமோ என்னமோ தெரியல. ஆனா மாணவர்கள் மீது இருக்கக்கூடிய குறைநிலைகளை போக்குவதற்கு வேண்டும், அதற்கான சீர்படுத்த அரசு தனித்துவமான அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை பல்வேறு கோரிக்கைகளாக நாங்கள் பலமுறை கேட்டுதான் இருக்கோம். ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆசிரியர்களுக்கு தயாரா இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களும் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களால் கல்வி மட்டுமல்ல, அவர்கள் தவறான பாதைக்கு செல்வதையும் மீட்டெடுக்க வேண்டும். அருகே இருக்கிறது மகளிருடைய பெண்கள் பள்ளி. ஆக பெண்கள் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான பாதுகாப்பு இருக்க வேண்டும், அந்த மாணவிகளுக்கான விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இன்னைக்கு கித்தனை சட்டங்கள் பார்க்கிறோம், போக்சோ சட்டங்களை பல மாணவர்கள் இதை பலியாகிறாங்க. ஆக அந்த விழிப்புணர்வு தர வேண்டிய அந்த பொறுப்பும் ஆசிரியர்களுக்கு இருக்கு. போதையில எத்தனையோ மாணவர்கள் சிக்கி தவிக்கிறாங்க, சீரழிஞ்சு போறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயமே சீரழிஞ்சு போகக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கு. இதை மாறுவதற்கு போதை ஒழிப்பிற்கான விழிப்புணர்வு தருவதற்கான பொறுப்பு யாருக்கு இருக்கு? அது கல்வி மட்டுமல்ல, ஒழுக்கத்தையும் சேர்த்து தர வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு தான் இருக்குது. மாவட்ட கல்வி முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை கவனத்தில் கொள்ளுங்கள். தேர்ச்சி விகிதத்தை 100% மாற்றுவதற்கான முன்னேற்பாடை செய்யுங்கள். நீங்கள் அலட்சியமா உட்கார்ந்துட்டு சம்பளத்தை வாங்கறதுக்காக நீங்க வரல. அந்த மாணவர்களுடைய கல்வி என்பது வெறும் கல்வி மட்டுமல்ல, அவர்கள் எதிர்காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், கடகோடியில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கும் கல்வி என்பது கிடைக்க வேண்டும், சமத்துவமாக அந்த கல்வி இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனா இங்க எங்க சமத்துவம் இருக்கு? தனியார் கல்விகள் மட்டும்தான், தனியார் கல்விகளுடைய கவர்ச்சிகரமான திட்டங்கள் மட்டும்தான், தனியார் கல்விக்கான முன்னுரிமைகள் மட்டும்தான். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள் எல்லாமே அடிமட்டத்துல அரசு பள்ளியுடைய அவலநிலை என்ன பண்ணா பரிதாப நிலையில் இருக்கு. ஏழைகளுடைய கூடாரமாக தான் இன்னைக்கும் அரசு பள்ளிகள் இயங்கிட்டு இருக்குது. சின்ன கட்டடம், இன்னைக்கு கல்வாணி மலையில பாத்தீங்கன்னா விடுதிகள் இருக்கு, சின்ன சின்ன கட்டடம், ஒரு மின்விசிறி இருக்கும், அதுவும் ஓடாது. ஒரு சின்ன குண்டு பல்பு மின்சாரம் இருக்கும், அதுலதான் அந்த மாணவர்கள் படிக்கணும், அதுலதான் தங்கணும். சரியான உணவு இல்ல, அந்த உணவுல கூட மோசடி, அந்த கொடுக்கக்கூடிய உணவுல கூட அந்த மாணவர்களுக்கு அதுல கூட கொள்ள என்னங்கடா நான் இது? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை பள்ளிக்கூடம் என்பது மாணவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையம். அவர்கள் வேலையாக இருக்க வேண்டும். அந்த வேலையே பயிரும் ஏது? எதுல ஊழல் பண்றீங்க? ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்காக பள்ளிக்கூடம் அருகில் இல்ல. மலையெல்லாம் பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து வரணும் தொலைதூர கல்வி. அவர்கள் எளிய வழியில் கல்வி வேண்டும், கல்வி கூடங்கள் வேண்டும். இன்னும் கூடுதலாக நாங்க கேட்கிறோம், அங்க கல்வாய் மலையில வருவாய்த்துறை இருக்கு, நீதிமன்றம் வரப்போகுது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்ன வரைக்கும் அடிப்படை வசதி செய்யல. அங்கே ஒரு கலை கல்லூரி வேண்டும். நாங்கள் பொதுவாக இந்த கோரிக்கை எல்லா கூட்டமும் ஆர்ப்பாட்டமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அங்கே ஒரு கல்வி ஏற்பாடுக்காக, கல்வி வசதி பெறுவதற்காக பின்தங்கிய மக்கள், மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள், அவர்கள் மீது மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் ஒரு தனித்துவமான கவனத்தை எடுத்துக்கொண்டு அங்கே கல்லூரி கொண்டு வர வேண்டும். அங்கே படிப்பதற்கான கல்விக்கூடங்களை அருகாமையில் அதற்கான சாலை வசதிகளும் அங்கே வந்து சேர்வதற்கான போக்குவரத்து வசதிகளும் செய்து தர வேண்டும். நாங்க என்ன கேட்கிறோம்? ஏழைகள் ஏழையாக இருக்கிறோமா? எங்களுடைய கல்விதான் எங்களை உயர்த்தும். அப்படிப்பட்ட கல்வி எங்களுக்கு பெறுவதற்கான அனைத்து அடிப்படை தேவைகளும் சமத்துவமாக செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளும் உரிமைகளும் பெறுவதற்கான அத்தனைக்கு பொறுப்பேற்பது இந்த அரசு தான். ஆகதான் இந்த அரசிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், இங்கே பணிகளை சரியாக செய்யாத ஆசிரியர்கள் மீது சுயசார்ந்த நடவடிக்கை எடுங்க, பணி நீக்கம் செய்யுங்க, இடமாற்றம் செய்யுங்க. உங்களுக்கு என்ன கேடு செய்யறதுக்கு? நீங்க தப்பு செய்றீங்க, தப்புக்கான தண்டனை கொடுங்கன்னு கேட்கிறோம். அதை செய்வதற்கான உயர் அதிகாரி அப்ப நீங்க அலட்சியமா இருப்பீங்க. இங்கே ஏழைகளாக இருக்கக்கூடிய அரசு பள்ளியை நம்பி இருக்கக்கூடிய மாணவ மாணவியும் சரி, பெற்றோர்களும் சரி, அவர்கள் நம்பிக்கை என்பது, எதிர்காலம் என்பது உங்களால பாலா போடுமா? இதை பதில் சொல்ல முடியுமா? ஆகவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் மாவட்ட கல்வி இயக்குநர்களும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இங்க படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்கள் மீதும் அக்கறை கொண்டு, அரசு பள்ளிகள் மீது அக்கறை கொண்டு ஒரு தனித்துவமான கவனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். தேர்ச்சி சதத்தை
முழுவதுமாக 100% கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். தனியார் பள்ளிக்கு நிகரான கல்வி தரத்தை தர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தின் கோரிக்கையாக கேட்டுக்கொண்டு, மீண்டும் தொடர்ச்சியாக இந்த அவலநிலை நீடிக்குமானால் பெருமளவு இங்கே ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் மாணவர்களோட ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கட்டமைப்போம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே, வணக்கம்.